வெல்கம் டு சோர்ஸ் ஆஃப் சயின்ஸ் யூடியூப் சேனல். உங்க எல்லாத்தையுமே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாயிருச்சு. சரிவா, இந்த பேசிக்கான சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் சூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு எளிமையா ஈஸியா பாத்தீங்கன்னா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மட்டும் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 230. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, டாபிக் உள்ள போலாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யூனிட். வோல்டேஜ்ங்கிறது ஒரு யூனிட். இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பத்தி குறிக்குது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பத்தி குறிக்குது, அதாவது மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு. இப்போ நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். ஏ பி அப்படிங்கிற ஒரு டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இந்த டேங்க்குள்ள பாத்தீங்கன்னா நான் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ் உள்ள வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணேன். எல்லாமே ஒரு கற்பனை தான். சரிங்களா, புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கற்பனையா சொல்ல போறது. பட் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏங்கிற இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு 50 இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்க, ஒரு 50 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஏல 50 இருக்கு, பில பாத்தீங்கன்னா 10 இருக்கு. சரிங்களா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏங்கிற இந்த டேங்க், இந்த பிங்கிற டேங்க், இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன் கொடுத்து நான் இணைக்க போறேன். ஒரு பைப் லைன் மாட்டம் கொடுத்து இணைக்க போறேன். இப்ப இணைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏங்கிற டேங்க்ல இருந்து நான் ஓபன் பண்றேன் அப்படின்னா, இந்த ஏங்கிற டேங்க்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதை நோக்கி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிங்கிற டேங்க்ல நோக்கி போகும். பிங்கிற டேங்க் நோக்கி போகும். சரிங்களா, அப்போ ஏல எவ்வளவு இருக்கு, 50 இருக்கு. பில எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு இருக்கு, 40. இந்த 40 தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம சொல்றோம். சரிவா, அப்போ 40 வோல்டேஜ் இருக்கு. எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, 40 வோல்டேஜ். அதாவது ஏல எவ்வளவு இருக்கு, பில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஏல பி என்ன பண்றோம், மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் என்னது வோல்டேஜ். அதான் என்னது வோல்டேஜ். அதுதான் சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியாவை தான் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஏரியா ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த பிங்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் உற்பத்தி பண்ணாத ஏரியாவை நான் என்ன வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஏங்கிற இடத்துல எனக்கு அதிகமா என்ன ஆயிட்டு வருது அப்படின்னா, இந்த இடத்துல கரண்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொடியூஸ் பண்றப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்ப இந்த பிங்கிற இடத்துல நான் கரண்டே உற்பத்தி பண்ணல, பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எம்டியா ஒரு பாக்ஸ் மாடல் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல எலக்ட்ரான் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் இப்ப என்ன பண்ணேன், உற்பத்தி பண்ற இடத்துக்கும் உற்பத்தி பண்ணாத இடத்துக்கும் இந்த பிட்வீன் கேப்ல நான் என்ன கொண்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பி கொண்டு போறேன். இந்த பைப் லைன் மாடல் போட்டு பாத்தீங்களா, இதுதான் கரண்ட் கம்பி. அப்படி நான் கொண்டு போறப்ப இந்த உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து இந்த கரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே உற்பத்தி பண்ணாத இடத்துக்கு எங்க போகுது, ஃப்ளோ ஆயிட்டு போகுது. அப்ப உற்பத்தி பண்றது 230 வோல்ட் நான் உற்பத்தி பண்றேன் அப்படின்னா உற்பத்தி பண்ணாத இடத்துல பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உற்பத்தி பண்ற இடத்துல எவ்வளவு இருக்கு, 230. உற்பத்தி பண்ணாத இடத்துல எவ்வளவு இருக்கு, 0 இருக்கு. அப்போ 230 மைனஸ் 0 போட்டா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 230 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வோல்டேஜ் சொல்றாங்க. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். உற்பத்தி பண்ண இந்த இடத்துல என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டே வரும். இங்க ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்போ அதிகமா இருக்க ஸ்டோரேஜ் மைனஸ் கம்மியா இருக்க ஸ்டோரேஜ போட்டோம்னா அது மைனஸ் பண்ணி நமக்கு என்ன வருதோ அதுதான் என்னன்னு சொல்றோம், வோல்டேஜ்னு சொல்றோம். அதான் என்னன்னு சொல்றோம், வோல்டேஜ்னு சொல்றோம். இதுதான் வோல்டேஜுக்கான கான்செப்ட். இந்த வோல்டேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா யூனிட். வோல்டேஜ்ங்கிறது யூனிட். பட் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த
வேறுபாடு. ஓகேங்களா? இதுதான் வோல்டேஜுக்கான கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். சரி, இது இப்போ வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட். இந்த கரண்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த டேங்க்ல இருந்து நான் ஓபன் பண்றப்ப இந்த டேங்க் நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். எதனால? இந்த டேங்க்ல பிரஷர் அதிகமா இருக்கு, இந்த டேங்க்ல பிரஷர் கம்மியா இருக்கு, இங்க அழுத்தம் அதிகமா இருக்கு, இங்க அழுத்தம் கம்மியா இருக்கு. அப்ப அழுத்தம் அதிகமா இருக்கிறது எதை நோக்கி போகுது? கம்மியா இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போறப்ப இந்த பிட்வீன் கேப்ல நான் பயன்படுத்துறேன் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டக்டர். என்ன சொல்றாங்க? கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கிறத எங்க கொண்டு போகுது? அந்த சைடு கொண்டு போகுது. அப்படி கொண்டு போறப்ப இந்த இடத்துல இந்த தண்ணியை நான் திறந்து விடுறப்ப இந்த தண்ணி என்ன ஆகுது? வேகமா ஃப்ளோ ஆகுதுங்களா? அப்படி வேகமா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நானாவே ஏதாவது ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு இது ஏங்கிறது, இது பிங்கிற பாயிண்ட். இந்த லைன்ல நான் சிங்கிற ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நானாவே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ல போயிட்டு நான் வந்து இந்த பாயிண்ட எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட கடந்து போயிருக்கு, அந்த எலக்ட்ரான் எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட், இந்த சீங்கிற பாயிண்ட கடந்து போயிருக்கு பர் செகண்டுக்கு, எந்த அளவுக்கு அந்த சீங்கிற பாயிண்ட கடந்து போயிருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுதான் கரண்ட். அப்படிங்கிறது தெரியப்படுதுனாலே கரண்ட். அதுதான் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் அப்படிங்கறதுல யூனிட்ல நம்ம என்ன பண்றோம்? குறிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் கரண்டோட ஃப்ளோ. ஒரு பாயிண்ட் நானாவே சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ல எந்த அளவுக்கு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்கு, அதாவது அந்த எலக்ட்ரான் எந்த அளவுக்கு இங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு, பர் செகண்டுக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்த தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் என்னது? ஆம்ஸ். அதுதான் கரண்ட்ங்கிறதுனால நம்ம குறிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுதான் கரண்டோட ஃப்ளோ. இன்னும் உங்களுக்கு ஒரு எளிமையா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நானாவே பாத்தீங்கன்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற பாயிண்ட், இந்த பிங்கிற பாயிண்ட், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் என்னால என்ன சொல்ல முடியும்? வோல்டேஜ சொல்ல முடியும். ரெண்டாவது, இப்படி கனெக்ட் பண்றப்ப வோல்டேஜ் ஏங்கிற பாயிண்ட்ல 230 இருக்கு அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்கு? 0 தான் இருக்கு அப்படின்னா 230 மைனஸ் 0 போட்டா 230 என்னது? வோல்டேஜ். 230 என்னது? வோல்டேஜ். எந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கரண்டோட ஃப்ளோவும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரண்டோட ஃப்ளோவும் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பிரஷர் அதிகமா இருக்கு, இந்த டேங்க்ல பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ எப்படி இருக்கும்? வேகமா தானே இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர் கம்மியாயிருச்சு அப்படின்னா ஃப்ளோ எப்படி இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். இது உதாரணம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணி டேங்க் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். பட் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கு, எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானோட வேகம் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட். இப்போ கரண்டோட வேலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு, கரண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய ஃப்ளோ எப்படி இருக்கு? வேகமா இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து மூணாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தடை. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடை. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானு இந்த இடத்துக்கு நீ மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரானை டிராவல் பண்ணாம என்ன பண்ணுவோம்? தடுத்து என்ன பண்ணுது? நிப்பாட்டுது. தடுத்து என்ன பண்ணுது? நிப்பாட்டுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பத்தி பாக்குறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டக்ட் பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயர் இருக்கு பாத்தியா, அதுதான் கண்டக்டர்னு சொல்லுவோம். அங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம்? சில்வர் யூஸ் பண்ணலாம், காப்பர் யூஸ் பண்ணலாம், கோல்டு யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இதைதான் நம்ம கண்டக்டரா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த கண்டக்டர்ல நம்ம இப்ப அதிகமா பயன்படுத்துறது அலுமினியம் பயன்படுத்திட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் இதெல்லாம் யூஸ் பண்றப்ப காப்பர் யூஸ் பண்ணுவோம். அது எதனால காப்பர் யூஸ் பண்றாங்க, எதனால அலுமினியம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இன்சுலேட்டர் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரப்பர், பேப்பர், கிளாஸ், வுட், பிளாஸ்டிக் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டரா பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்சுலேட்டர் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதுவே கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். தடைகள் வந்து இதுல கம்மியா இருக்கும், இதுல தடைகள்ங்கிறது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன,
ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? வோல்டேஜ்ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் தான் என்னது வோல்டேஜ். இந்த வோல்டேஜ்ங்கிறது கரண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்றப்ப எந்த அளவுக்கு அது வேகமா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத குறிக்கிறது தான் வந்து கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடைகள், எந்த அளவுக்கு தடைகள் இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோட வேல்யூ கம்மியா இருக்கும். சரிங்களா? தான் கான்செப்ட். அதுக்கான இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா கண்டக்டர்ல என்ன இருக்கு, இன்சுலேட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மி. ஓகேங்களா? இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏங்கிற ஒரு பகுதி, பிங்கிற ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். இந்த ஏங்கிற பகுதிக்கும் இந்த பிங்கிற பகுதிக்கும், அதாவது இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பிட்வீன் கேப்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டக்டரை பயன்படுத்துறேன். அந்த கண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு அலுமினியம் ஒயர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஒரு கண்டக்டரை யூஸ் பண்றேன். அந்த கண்டக்டர்ல வந்து இப்ப ஏங்கிற பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் உற்பத்தி பண்றப்ப 230 இருக்கு. பிங்கிற பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கு. இப்ப இதோட வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க நம்ம உற்பத்தி பண்றப்ப எவ்வளவு இருக்கு 230. எண்டு பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கு 5. இப்போ 230 மைனஸ் 5 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 225 வோல்ட் கிடைக்கும். இப்போ நான் எவ்வளவு வோல்டேஜ் வருது 225 வோல்டேஜ் வருது. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட பேஸ் பண்ணி தான் பேச முடியும். இதுதான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. இதுல எந்த அளவுக்கு வோல்டேஜ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கரண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், வேகமா இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணி தொட்டி தான். தண்ணி தொட்டியில எந்த அளவுக்கு தண்ணி அதிகமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கீழே திறக்கிறப்ப அதோட பிரஷர் வேகம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். இப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற பகுதியில இதுக்குள்ள வந்து சும்மா எலக்ட்ரான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த எலக்ட்ரான் அப்படியே என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஊடுருவி அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்கு, டிராவல் ஆகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்கு, டிராவல் ஆகிட்டே இருக்கு. டிராவல் ஆகிட்டு எப்ப போகுது அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி லைன் போயிட்டு இருக்கிறப்ப இப்ப கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ல நானாவே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சீன் பேர் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா செக் பண்றேன். இந்த பாயிண்ட்ல செக் பண்றேன். இந்த பாயிண்ட்ல செக் பண்றப்ப இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றேன் பாத்தியா, அப்படிங்கிறப்ப இந்த சீங்கிற பாயிண்ட்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். அது எப்படி செக் பண்ண போறோம் அப்படின்னா பர் செகண்டுக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரான் டிராவல் ஆகுது அப்படிங்கறத பாக்குறோம் பாத்தீங்களா, அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கரண்ட்னு சொல்றோம். அந்த கரண்ட்டை தான் எதுல குறிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ப்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல குறிப்பாங்க. கரண்டோட யூனிட் என்ன சிம்பிள் ஐ. ஐங்கிறது கரண்ட், அதோட யூனிட் ஆம்ப்ஸ். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைனை கட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு லைன் ஒயர் போயிட்டு இருக்கு. இந்த ஒயரை கட் பண்ணிட்டு இந்த ஒயரை அப்படியே கீழ்ந்து வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு பல்ப் வச்சிருக்கேன். இந்த பல்ப்ல உள்ள அனுப்புறேன். திரும்பி எடுத்துட்டு போயிட்டு திரும்பி அடுத்து என்ன பண்றேன் அந்த இடத்துல அனுப்புறேன். அதாவது இந்த ஒயர்ல நடுப்படி இப்ப என்ன வச்சிருக்கேன், ஒரு பல்ப் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரானு இந்த ஒயருக்குள்ள டிராவல் ஆகி வந்து இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த பல்ப் என்ன பண்ணுது, எரிய வைக்குது. எரிய வச்சுட்டு திரும்பி அந்த எலக்ட்ரான் எங்க போகுது, அடுத்து எங்க போகுது, பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அததான் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஃபேஸ் ஆகும். இன்னொரு ஒயரை நம்ம என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நியூட்ரலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூட்ரல் அப்படிங்கிறது அந்த இடத்துல எந்த ஒரு உற்பத்தியுமே கிடையாது. பட் ஃபேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துலதான் நான் எலக்ட்ரான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டே வரேன், கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல. அதனாலதான் ஒரு சைடு ஃபேஸ், இன்னொரு சைடு நியூட்ரல் சொல்றப்ப அந்த எலக்ட்ரான் ஃபேஸ் வழியா வந்து அந்த பல்பை எரிய வச்சு திரும்பி எங்க போகுது, நியூட்ரல் வழியா வெளியே போகுது. நியூட்ரல் வழியா வெளியே போகுது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அடுத்த இதுல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா என்ன எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத டெஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வந்து கொஞ்சம் நான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாபிக் 3 டாபிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து கொஞ்ச நாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அடுத்த டாபிக் டிஃபரெண்டான ஒரு டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.